வெல்கம் டு டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன். ஸோ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸோட ஒரு குவிஸ் மாடியூல். ஸோ அதில் வந்து அக்டோபர் 25 to 31 இடையில இருக்க பீரியடோட கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸை வந்து மேக் பண்ணவர் வந்து கோகுல். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சுயமோட்டுவா, அதாவது வாலண்டரியா வந்து யூனியன் டெரிட்டரியில நடக்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸை வந்து பண்ணலாம். எதன் மூலமா உங்களுக்கு இந்த பவர் வந்துச்சு அப்படின்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல செக்ஷன் 2 மூலமா இந்த பவர் வந்துச்சு அப்படின்றது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் 1 and 2. இது ஏன் நெய்தர் ஸ்டாட்யூட்டரி நாட் கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னா ஒரு ரெசல்யூஷன் மூலமா இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. லா மூலமா கொண்டு வந்தது ஸ்டாட்யூட்டரின்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூஷனல் இருக்க ப்ரொவிஷன்ஸ் மூலமா வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவோம். அதனால இது நெய்தர் கேஸ். செகண்ட் வந்து ஏன் கரெக்ட் அப்படின்னா அதாவது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல இருந்து சில பவர்ஸ் வந்து சிபிஐ டிரைவ் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில ஏதாவது கேசஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்னா சென்டர் கிட்ட அவங்க வந்து பெர்மிஷன் வாங்க தேவையில்ல, பிகாஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் தி சென்டர். பட் மற்ற ஸ்டேட்ஸ்ல இவங்க வந்து கேசஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அந்த கன்சர்ன் ஸ்டேட் கிட்ட கன்சர்ன் வந்து வாங்கியிருக்கணும், பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்கணும். ஏன் அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்கனால. ஸோ யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு அப்படின்னா சுயமோட்டுவா உங்களால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸ பிரசிடென்ட் வந்து கண்டிப்பா பைண்ட் பண்ணி ஆகணும், ரீகன்சிடரேஷனுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து பிரசிடென்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷனை வந்து என்ஜாய் பண்றாரு, கான்ஸ்டிடியூஷன் படி சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி neither 1 nor 2. ஸோ பிரசிடென்ட் கே.ஆர். நாராயணன் பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. என்னன்னா அவர் பிரசிடென்டா இருக்கும் போது ஐகர் குஜ்ரால் கேபினெட் இருந்திருக்கு. ஸோ ஐகர் குஜ்ராலோட கேபினெட் வந்து உத்தரப்பிரதேஷ்ல கல்யாண் சிங் கவர்மெண்ட் எகெயின்ஸ்டா பிரசிடென்ட் ரூல் இன்வோக் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அந்த கன்சிடரேஷனை பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பொம்மாய் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டையும் சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷனையும் வச்சுட்டு ஸோ இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதனால என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அதாவது பைண்டிங் ஆன் தி பிரசிடென்ட் கிடையாது. ஸோ பிரசிடென்ட் வந்து ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன் தப்பு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் படி டிஸ்கிரிஷனரி பவர் பிரசிடென்ட்க்கு கிடையாது, பட் சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன்ல வந்து என்ன எப்போ அப்படின்னா லோக்சபால கிளியர் மெஜாரிட்டி இல்லாம போது யாரு பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது, இல்ல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கும் போது இறந்துட்டாரு, அதுக்கு அடுத்து சக்சஸர் இல்ல. சோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு டிசைட் பண்றது வந்து பிரசிடென்ட். அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க லோக்சபால அவங்களோட கான்பிடன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணல அப்படின்னா. அதே மாதிரி லோக்சபாவை டிசல்யூட் பண்ணுவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்களோட மெஜாரிட்டியை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எடுக்கிற முடிவுகள் பிரசிடென்ட் வந்து எடுப்பாரு. அது வந்து டிஸ்கிரிஷனரி பவர், சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர் தான் கான்ஸ்டிடியூஷன் படி எந்த ப்ரொவிஷனும் இல்லை. சோ அது அதாவது பிரசிடென்டோட கே.ஆர். நாராயணன் பீரியட்ல 1999ல வாஜ்பாய் வந்து ஒரு ஓட் ஆஃப் கான்பிடன்ஸை லூஸ் பண்ணுவாரு. ஸோ அப்ப என்ன நான் பிஜேபி போர்சஸ் கிட்ட பேசி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டரான ஜோதி பாசு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிறுத்த சொல்லி இவர் வந்து கேட்பாரு. பட் அப்ப இருந்த அப்பர் கேஸ் காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் பிரைம் மினிஸ்டரா நிறுத்துறதா அப்படின்ற கேள்வி வந்தனால அது வந்து நடக்காம போயிடுச்சு. சோ இந்த ஸ்டோரியை வந்து அந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. சோ பிரசிடென்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது, பட் சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு.
Third question, Prime Minister Street Vendor Atmanirbhar Nidhi அந்த ஸ்கீம் ரிலேட்டடா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 10,000 ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு கொடுக்குது, கொலேட்ரலே இல்லாம. கொலேட்ரல் அப்படின்னா பேங்க்குக்கு நீங்க போய் லோன் கேட்டீங்கன்னா ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க, அதுதான் வந்து கொலேட்ரல். ஸோ இந்த ஸ்கீம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் போத் 1 and 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்மே கரெக்ட். ஸோ அந்த ஸ்கீமை பத்தின சில இன்ஃபர்மேஷன், பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்மநிர்பார் நிதி அப்படின்றது வந்து அஃபோர்டபுள் லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆத்மநிர்பார் பாரத் அபியானுக்கு கீழே, எக்கனாமிக் ஸ்டிமுலஸ்க்கு கீழே இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸா இதை வந்து பே பண்ணலாம். அண்ட் இந்த 10,000க்கு கொலேட்ரல் எதுவும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், NBFC நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கார்பரேஷன், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம்ல. பிகாஸ் கிரவுண்ட் லெவல்ல அவங்க வந்து அர்பன் புவர்ஸ்க்கு வந்து அக்சசபிளா இருக்கனால அவங்க இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் விவாத் சி விஸ்வாஸ் அப்படின்ற ஸ்கீம் வந்து நியூஸ்ல வந்திருக்கு. அது எதோட ரிலேட்டட் ஆனது? ஆப்ஷன் ஏ ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல், ஆப்ஷன் பி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஆப்ஷன் சி டிரெக்ட் டாக்ஸ் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட், ஆப்ஷன் டி none of the above. ஸோ இந்த நாலுல எது கரெக்டானதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸோ அது என்னன்னா ஆப்ஷன் சி டிரெக்ட் டாக்ஸ் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் ஸ்பீச் அப்போ, அதாவது February 2020 அப்போ இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட எய்ம் வந்து டைரக்ட் டாக்ஸ் கேசஸ் வந்து நிறைய பெண்டிங்ல இருக்கனால அதை க்ளோஸ் பண்றதுக்கான ஸ்கீம் தான் இது. இது ஒரு ஆம்னஸ்டி ஸ்கீம். டாக்ஸ் அம்னஸ்டி ஸ்கீம்னா எப்போ வரும் அப்படின்னா ஒரு லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, அதுவும் ஒரு ஸ்பெசிஃபைட் குரூப் ஆஃப் டாக்ஸ் பேஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணீங்கன்னா இந்த டாக்ஸ் லைபிலிட்டில இருந்து உங்களை வந்து விடுவிக்கிறோம் அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச்ல வந்து கொடுப்பாங்க. அது வந்து டாக்ஸ் அம்னஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம் வந்து ஆம்னஸ்டி ஸ்கீம் தான். ஸோ பெண்டிங் இந்த டிடிசி கேசஸ், அதாவது டைரக்ட் டாக்ஸ் கேசஸ், அதாவது ஏதோ கமிஷனர் கிட்ட, இல்ல இன்கம் டாக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் கிட்ட, இல்ல சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன், இங்க எந்த பெண்டிங்ல இருந்தாலும் எல்லா பெண்டிங் டிஸ்பியூட்ஸ்மே வந்து இந்த ஸ்கீம்ல வந்து கவர் ஆகும். கம்ப்ளீட்டா வந்து இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பெனாலிட்டில இருந்தும் வந்து டாக்ஸ் பேயர்ஸை வந்து விடுவிப்பாங்க. மார்ச் 31க்குள்ள அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து டாக்ஸை பே பண்ணிட்டாங்க அப்படின்னா. So fifth questionல வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவோட யூனியன் டெரிட்டரி அண்ட் லெப்டினன்ட் கவர்னரால மட்டுமே அட்மினிஸ்டர் பண்ற டெரிட்டரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், அதாவது ஆர்டிகல் 35A டிஃபைன் பண்ண பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் மட்டும்தான் இந்த லேண்ட பை பண்ணவோ சேல் பண்ணவோ முடியும் அப்படின்றது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அவங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2. ஃபர்ஸ்ட் ஏன் தப்பு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஏன் தப்பு அப்படின்னா அது யூனியன் டெரிட்டரியா மாத்தின அப்புறம் யார் வேணா அங்க போய் லேண்ட் வாங்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போய் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போட்டு வச்சிடலாம் உட்காந்துட்டு. So next sixth question வந்து given below or defense foundation agreement of US. So US ஓட டிஃபென்ஸ் டீல் வச்சுக்கணும்னா சில அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் அக்ரிமெண்ட்ல எது இந்தியாவால சைன் பண்ணப்படலை அப்படின்றது கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட். ஆப்ஷன் பி வந்து ஜெனரல் செக்யூரிட்டி ஆஃப் மிலிட்டரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட். ஆப்ஷன் சி வந்து லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். ஆப்ஷன் டி வந்து கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். ஸோ இதுல எது வந்து இந்தியா சைன் பண்ணல அப்படின்றது கொஸ்டின். ஸோ உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி none of the above. ஸோ கீழே அந்த ஒரு கான்டாக்ட் செட் பண்ணிருக்கோம். ஸோ இந்தியா வந்து எல்லா அக்ரிமெண்ட்ஸுமே சைன் பண்ணிருக்காங்க. ஸோ ரீசெண்டா நியூஸ்ல வந்தது வந்து ஜியோ ஸ்பேஷியல் கோஆபரேஷன் டீல் வித் US அப்படின்ற நியூஸ் வந்தனால இந்த கொஸ்டின் வந்து நம்ம எடுத்திருக்கோம்.
செவன்த் கொஸ்டின் வந்து ஒரு மேப் ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ அரல் சி வந்து கசகஸ்தானுக்கும் துர்க்மெனிஸ்தானுக்கும் ஷேர் பண்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் காஸ்பியன் சி வந்து கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் வந்து ஷேர் பண்றாங்க. தேர்ட் வந்து லேக் பல்காஷ் அப்படின்றது வந்து சவுத் ஈஸ்டர்ன் கசகஸ்தான்ல வந்து இருக்கு அப்படின்றது தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸோ அது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 ஒன்லி. ஸோ 1 and 2 ஏன் தப்பு அப்படின்னா அரல் சி பாத்தீங்கன்னா கசகஸ்தானும் உஸ்பெகிஸ்தானும் தான் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இங்க வந்து கசகஸ்தான் துர்க்மெனிஸ்தான் சொல்லியிருக்காங்க, அதனால ஃபர்ஸ்ட் தப்பு. செகண்ட் பாத்தீங்கன்னா காஸ்பியன்ஸோட பார்டர்ல கசகஸ்தான் அண்ட் துர்க்மெனிஸ்தான் இருக்காங்க, உஸ்பெகிஸ்தான் இல்ல. ஸோ அதனால இங்க உஸ்பெகிஸ்தான் இருக்கனால இதுவும் தப்பு. ஸோ தேர்ட் வந்து ஏன் கரெக்டா அப்படின்னா லேக் பல்காஷ் வந்து சவுத் ஈஸ்டர்ன்ல ஈஸ்டர்ன் டிரெக்ஷன்ல இருக்கு, அதனால அது வந்து கரெக்ட். ஸோ தேர்ட் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒபெக். ஒபெக் வந்து ஒரு பெர்மனன்ட் இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். 13 ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி பெட்ரோலியம் பாலிசிஸை வந்து யூனிஃபை பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் வந்து ஒபெக் ஆர்கனைசேஷனோட இந்தியா வந்து மெம்பர். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 only. ஸோ ஒபெக் வந்து இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், 13 ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், யூனிஃபார்ம் பாலிசிஸ், இது எல்லாமே கரெக்ட். பட் இந்தியா வந்து ஒபெக்கோட மெம்பர் கிடையாது. ஒபெக்கோட மெம்பர்ல ஒரு 13 கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் யாரு அப்படின்னா இவங்க தான். ஸோ சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க அது அவங்களோட மெம்பர்ஷிப்பை. and Kuwait, Iran, Iraq, Libya, Algeria, Venezuela, Nigeria, Equatorial Guinea, Gabon, Angola and Ecuador கூட சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒபெக்கோட பிரசன்ட் மெம்பர்ஷிப்ஸ். நைன்த் கொஸ்டின்ல 2 ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ் சென்டர் வந்து இந்தியாவுக்கு வந்து அதுக்கு தேவையான ஃபைனான்சியல் சர்வீஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ தட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து என்ஷூர் பண்றதுக்காக அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ் சென்டர் வந்து காந்தி நகர் குஜராத்ல கிஃப்ட் சிட்டி அப்படின்ற இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஸோ பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ் சென்டரோட பர்பஸ் அதுதான். ஃபர்ஸ்ட் காந்தி நகர்ல தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். 10th கொஸ்டின், ஹிமாலயன் ரேஞ்ச். ஸோ ஹிமாலயன் ரேஞ்ச் வந்து ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியில ரொம்ப அதிகமாவே இருக்கு. பிகாஸ் டிஃப்ரெண்ட் பயோ ஜியோகிராபிக்கல் ஜோனோட கான்ஃப்ளூயன்ஸ் அந்த ஹிமாலயன் ரேஞ்ச். ஸோ ஹிமாலயன் பிரவுன் பியர் வந்து ஒரு பெரிய கார்னிவோர்ஸ் ஹிமாலயன் ஹைலாண்ட்ஸ்ல வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்ல என்டேஞ்சர்ட் கேட்டகரியில வந்து இந்த ஹிமாலயன் பிரவுன் பியர் வந்து இருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அவங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 and 3 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்மே கரெக்ட். ஸோ ஹிமாலயன் பிரவுன் பியர் இதுதான். ஸோ ஹிமாலயன் பிரவுன் பியர் தான் வந்து லார்ஜஸ்ட் கார்னிவர்ஸ் ஹிமாலயன் ஹைலாண்ட்ஸ்ல வந்து வாழுது. ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயன் பிரவுன் பியர் வந்து என்டேஞ்சர்ட் கேட்டகரி. அண்ட் ஹிமாலயால வந்து நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. பிகாஸ் டிஃப்ரெண்ட் பயோ ஜியோகிராபிக்கல் ஜோன்ஸ் வந்து அங்க கான்ஃப்ளூயன்ஸ் ஆகுறனால. 11th கொஸ்டின், 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டபிள் பர்னிங். ஸோ ஸ்டபிள் பர்னிங் வந்து ஒரு ஃபார்மர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா ஹார்வெஸ்ட் முடிஞ்சு ரிமைனிங் ரெசிடியூஸ் இருக்கும் இல்லையா, அந்த டெப்ரீஸை வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. ஸோ எரிக்கும் போது ஹார்ம்ஃபுல் கேஸான நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் மொனாக்சைடு வந்து அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. தேர்டு வந்து ஸோ இந்த கேஸஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுறதுனால ஏர் பொல்யூஷனையும் காஸ் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாம சாயிலோட ஃபர்டிலிட்டியும் வந்து இம்பாக்ட் ஆகுது. ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுது, கிரவுண்ட் வாட்டர் லெவலை ரெடியூஸ் பண்ணுது. இது எல்லாமே வந்து ஸ்டபிள் பர்னிங்கோட இம்ப்ளிகேஷன்ஸ். அதனால வர எஃபெக்ட்ஸ் சொல்லலாம். காசஸ் சொல்லும்போது ஒரு எஃபெக்ட்ஸ் சொல்லலாம். ஸோ விச் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ்னா. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 and 3 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்மே கரெக்ட். ஸ்டபிள் பர்னிங்னா அதான் ஃபார்மர்ஸ் வந்து நெருப்பு வச்சிருவாங்க அவங்களோட ஹார்வெஸ்ட் முடிஞ்சு
இது ஏன் நியூஸ்ல வந்திருக்குன்னா, டெல்லி ஏர் பொல்யூஷன் யூஸ்வலா அக்டோபர் நவம்பர்ல வரும். ஸோ அவங்களோட ஹார்வெஸ்ட் முடிஞ்சு இப்போ ஜனவரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட டைம் பீரியட் வந்து கம்மியா இருக்கனால அந்த ரெசிடியூஸ் அந்த டெப்ரீஸை வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால நிறைய ஹார்ம்ஃபுல் கேசஸ் நைட்ரோஜன் ஆக்சைடு அண்ட் கார்பன் மொனாக்சைடு வந்து அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ ஏர் பொல்யூஷன் மட்டும் இல்லாம சாயிலோட ஃபர்டிலிட்டியும் இதை வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இந்த வீக்கோட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப கமெண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு அர்த்தம். ஸோ 12th கொஸ்டின் வந்து கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ல சூப்பர் கண்டக்டர் அப்படின்றது வந்து ஒரு பியூர் மெட்டலான அலுமினியம் ஒரு லெட்டால ஆனது. அதை வந்து லோ டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணீங்க அப்படின்னா அப்சல்யூட்டா 0 ரெசிஸ்டன்ஸ்ல வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து அலோ பண்ணும். செகண்ட் வந்து இந்த சூப்பர் கண்டக்டரோட அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் கேரி பண்றது, அப்புறம் மேக்னெட்டிக் லெவிட்டேட்டட் ட்ரெயின்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் பண்றது, எம்ஆர்ஐ மெஷின்ஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே அதோட ரீசன்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா, ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட். இதுல வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் பில் 2017 வந்து லோக்சபால மார்ச் 27, 2017 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டியை வந்து அந்தந்த ஸ்டேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டேட்டோட ஆக்ட் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, எந்த அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அந்த அன்னையில இருந்து 5 வருஷத்துக்கு ஸ்டேட்டுக்கு ரெவென்யூவோட லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெவென்யூ லாஸை வந்து நாங்க காம்பன்சேட் பண்றோம். ஸோ அதுதான் வந்து காம்பன்சேஷன் செஸ் மூலமா நாங்க வந்து காம்பன்சேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு தான் அந்த காம்பன்சேஷன் பீரியடு. ஸோ இந்த காம்பன்சேஷன் செட்ஸ்ல என்னென்ன கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு இந்த செஸ் அப்ளிகபிள் அப்படிங்கறத வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அப்பப்ப ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்து வர ரெசிப்ட்ஸை வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்டுக்கு போகும். ஸோ இந்த ஃபண்ட்ல யூட்டிலைஸ் பண்ணாத மணியை வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் கிட்ட அவங்களோட ரெவென்யூவை பொறுத்து 50% ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ரிமைனிங் வந்து டிவிசிபிள் பூல் ஆஃப் டாக்ஸஸ்க்கு 50% வந்து போயிடும். அண்ட் என்னென்ன கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு இப்போ அந்த செஸ் அப்ளிகபிள் அப்படின்னா, பான் மசாலா 135%, அதே மாதிரி கோலுக்கு வந்து ஒரு டன்ல 400, அண்ட் 1000 ஸ்டிக்ஸ் ஆஃப் டொபாக்கோ இருந்துச்சு அப்படின்னா 4170 plus 290%, அண்ட் மற்ற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டார் கார்ஸ், எரேட்டட் வாட்டர் இதுல 15%. ஸோ இதெல்லாம் வந்து செஸ் அந்த காம்பன்சேஷன் செஸ்ஸோட கேப் ரேட். ஸோ இந்த வீடியோ சீரியஸ் இதோட மூணு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.